ஸோ லவ் இது வந்து நான் ஒரு ஆப்பிள் மரம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பிள் மரத்தில் வந்து மேலே இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாமே சுவையாக இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா, அற்புதமாக இருக்குமா, நல்லா இருக்குமா. கீழே இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு அணில் கடிச்சு டேமேஜ் ஆகிருக்குமா. அந்த மேலே இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாமே க்ரீன் ஃப்ளாக் இருக்குது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். க்ரீன் ஃப்ளாக்ஸ் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா க்ரீன் ஃப்ளாக்ஸ். கீழே இருக்க அந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே ரெட் ஃப்ளாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ரெட் ஃப்ளாக். வரவங்க போகிறவங்க எல்லாருமே கீழே இருக்க ஆப்பிள்ஸே பறிச்சுட்டு போகிறாங்க. மேலே இருக்கிற ஆப்பிள்ஸுக்கெல்லாம் பயங்கரமான குழப்பம். ஏன் யாருமே சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? பயங்கரமான குழப்பம். ஏன் வரவங்க எல்லாமே ரெட் ஃப்ளாக்ஸ்க்கே போகிறாங்க? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அது சோகமாக இருந்துச்சான் மேலே இருக்க ஆப்பிள்ஸ்லாம். அப்புறம் ஒருத்தன் ஒரு நாள் மேலே இருக்க ஆப்பிள்ஸ் மேலே கண்ணு வைக்கிறான். அவனுக்கு மேலே இருக்க ஆப்பிள்ஸ் தான் பிடிச்சிருக்கு, கீழே இருக்க ஆப்பிள்ஸ்லாம் வேணாம். ஸோ அவனுக்கு மேலே இருக்க ஆப்பிள்ஸ் வேணும் இல்லையா? மரம் மேலே ஏறுறான், கிளையை உடைக்கிறான், சட்டையை கிழிச்சிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு அந்த ஆப்பிளை பறித்து கீழே இறங்கி சாப்பிட்றான். அதுதான் அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, அதுதான் அவனுக்கு திருப்தியாக இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன், மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, உங்களுக்கான ஒருத்தன் சொல்கிறேன், எனக்கு ஒருத்தவர் வரணும்னா அவங்க எஃபோர்ட் போட்டு பிரேவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட வருவாங்க. ஓகேவா? யார் உங்களை ஈஸியாக பறிக்கிறாங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட வர மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு இது ஜஸ்ட்டு தேவை. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங், லேர்ன் எவ்ரிதிங். முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லைஃப்பில் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. சும்மா ஒன்று ரெண்டுலாம் கிடையாது.